எதை விரும்புவ? அன்பாலே இன்னைக்கு அதே தான் சொல்றாரு. இந்த கோல்டு கவரிங்க நின்னு நிழல் என்று சொல்கிறாரு. ஆண்டவர் பேசின வார்த்தைகளை தங்கன்னு சொல்றாரு பவுலு. எதை நீ தேட போற? எதை கவனிக்க போகிறாய்? நான் இதுதான் திருச்சபைகளுக்கு சொல்லி வருகிறேன். இன்னமும் சொல்லுவேன், சாகிற வரைக்கும் அதுதான் சொல்லுவேன். ஏன் திருச்சபை இன்னமும் தவறிட்டு, இன்னும் இயேசுவை கவனிக்க தவறி விடுகிறது. ஆனால் தான் கண்ணீர், கவலை. உன் கஷ்டம் மாறணும்னா, உன் கண்ணீர் துடைக்கப்படணும்னா, உன் துக்கம் சந்தோஷமா மாறணும்னா இயேசுவை கவனி. இயேசு சொன்ன வார்த்தையை கவனி, அதன்படி நட. அதுதான் அடுத்தது. மூணாவது காரியம் பவுல் என்ன செஞ்சாரு? கவனிச்சாரா? அதன் பிறகு அதன்படி என்ன செஞ்சாரு? நடந்தார். அதனால தான் சொன்னாரு, நான் கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணதை போல, பின்பற்றினதை போல நீயும் பின்பற்று, என்னை பின்பற்று என்று சொன்னார். ஈஸியாக்கி சொன்னார். இயேசு மோசேனுடைய லாவ பிரகாரமா நடந்து அவர் என்னை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னார். உனக்கு மோசேனுடைய லாபப்படி நீ நடக்கிறது உனக்கு கஷ்டம், அதன்படி நீ செய்ய வேண்டாம், நான் சொன்னதின்படி செஞ்சாலே போதுன்னு அவர் ஈஸியா வழியை சொல்லி கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. அந்த வழியை பிடிச்சிக்கிட்டு பவுல் நடந்தாரு. அதனால அவர் சொன்னாரு, இயேசுனார் சொன்ன வழி கூட கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, அதுல எப்படியோ நான் வந்துட்டேன், நீ என்ன ஃபாலோ பண்ணு, நான் அதை ஈஸியாக்கி உனக்கு சொல்லித்தரேன்னு ஈஸியாக்கி சொல்லி தந்தார் பவுல். நீ பவுலுடைய நிருபத்தை படிச்சு அதன்படி நடந்தாலே நீ இயேசுவை ஃபாலோ பண்றன்னு அர்த்தம். ஆமே, எத்தனை பேருக்கு புரியுது? நான் அப்படிதான் கண்டுபிடிச்சேன். ஓ, பவுல் சொன்னதை ஃபாலோ பண்ணாலே இயேசு சொன்னதை ஃபாலோ பண்றதுக்கு நிகர், சமம். அன்பாலே இன்னைக்கு பவுல் அடிகார் அப்போஸ்தலனாய் இல்லது அவன் வேற துறவியாய் இப்படி ஆர்குமெண்ட்லாம் நடந்தது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் இயேசுவால தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலன் தான் நான் சொல்லுவேன். 12 அப்போஸ்தலன் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். ஒரு அப்போஸ்தலனாகி யூதாஸ் காரியோத்தை என்ன செஞ்சான்? சோரம் போயிட்டு வீணா போனான். பிசாசு பேச்சு கேட்டுட்டு ஆண்டவரை காட்டி கொடுத்து தூக்கு மாட்டிட்டு செத்து போட்டான். அவனுக்கு பத்தி இன்னொரு அப்போஸ்தலனை தேர்ந்தெடுக்கணும்னு இந்த 11 பசங்க அப்போஸ்தலன் என்ன செஞ்சாங்க? சீட்டு குலுக்கி போட்டு ஒருத்தனை தேர்ந்தெடுத்தாங்க. அவன் பேர் என்ன தெரியுமா? மத்தேயாஸ். அவன் பேர் அந்த ஒரு இடத்துல தான் இடம் பெற்றது, மற்ற இடத்துல அவ்வளவுதான், ஆள் காலி. ஆண்டவரால அவன் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, அவன் 11 மனுஷனான தேர்ந்தெடுக்கப்பட்டவன். ஆனால் ஆண்டவரால தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலன் யாருன்னா பவுல். ஆனால் தான் அவனை வச்சு அநேக காரியங்களை ஆண்டவர் செய்தார். நான் பவுலை அப்போஸ்தலனாக நான் ஏற்றுக்கொண்டவன். எனக்கு எல்லா அப்போஸ்தலனை விட 11 பேரை விட அந்த அப்போஸ்தலன் மத்தியாசு அட்ரஸே இல்லாதவரை விட 12 பேர்னு வச்சுங்க, அந்த 12 பேரை விட நான் அதிகமாய் மதிக்கிறது, அதிகமாய் ஃபாலோ பண்றது யாருன்னா பவுலை தான். ஏன்னா பவுல் இயேசுவை அப்படியே பின்பற்றினவன், இயேசுவை சரியாக புரிந்து கொண்டவன். 5 ஆகமத்திலே இயேசுவை பற்றி எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் எடுத்து சொன்னவன். இன்னைக்கு அதே தான் நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்பாலே பவுலை போல நடக்க ஆரம்பிப்போம். இயேசுவை போல அவன் நடந்தான், ஆனால் தான் அவன் என்ன ஃபாலோ பண்ணுன்னு சொல்றான். அன்பாலே அதை 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 படிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் தந்தருளுவார். இப்ப பவுல் இயேசுவே மேசியா என்று ஏற்றுக்கொண்டு நின்றான், இயேசுவை கவனித்தான், அவருடைய வார்த்தை கேட்டான். அதான் கவனிக்கிறதுக்கு அர்த்தம். அடுத்தது அவரை போலவே வாழ்க்கையில நடக்க ஆரம்பித்தான், அவரை போலவே ஊழியம் செய்ய ஆரம்பித்தான். உலகம் முழுவதும் இயேசுவை பறைசாற்றி கொண்டு கடைசியா என்ன சொல்றான்? என்னுடைய ஓட்டத்தை நான் முடித்தேன், ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள போறேன், நான் பரலோகத்துக்கு புறப்பட்டு போறேன். நில், கவனி, புறப்படு. ஊழியம் செய்து புறப்பட்டு கடைசியா நம்ம போய் சேர வேண்டிய இடம் எது? பரலோகத்துக்கு போய் சேரு. அதுதான் புறப்படு. நீ இப்ப நடந்து காட்டினாதான் நீ புறப்பட முடியும்.
இன்னைக்கு இயேசுவை போல நம்ம நடக்க கற்றுக்கொண்டோமா? இயேசுவை போல பேச கற்றுக்கொண்டோமா? அன்பால இன்னைக்கு நாம எப்படியாக இருக்கிறோம் கிறிஸ்தவர்கள்? அந்த யூத கிறிஸ்தவர்கள் மோசேயுடைய அந்த நியாயப்பிரமாணத்துல வைராக்கியம் பாராட்டினாங்க. இன்னைக்கு நீயும் நானும் இயேசு சொன்னதுல வைராக்கியம் பாராட்டுறோமா? என்ன செய்யறோம்? கொஞ்சமாவது வைராக்கியம் வரணுமா இல்லையா? நான் இயேசுவை போல நடப்பேன், நான் இயேசுவை போல வாழ போறேன் பரிசுத்தமா, நான் இயேசுவை போல நானு பொறுமையா இருக்க போறேன், இயேசுவை போல தாழ்மையா இருக்க போறேன். அதான சொல்றாரு மத்தேயு 11:29, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். நீ ஏசாண்டுட்ட என்ன கற்றுக்கொண்ட? பவுல்ட்ட என்ன கற்றுக்கொண்ட? என்ன கற்றுக்கொண்ட வைராக்கியம் பாராட்ட? நான் இப்படிதான் இருக்க போறேன். நேத்து எங்க வீட்டுல ஒரு சின்ன டிஸ்கஷன் நடந்தது. நீங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது, நீங்க இப்படி இருக்கணும். நான் நீ சொன்னாலும் இருக்க மாட்டேன். உதாசீனத்துக்கு உதாசீனத்தை நானு சரி கட்ட மாட்டேன். ஏன் நான் உதாசீனத்துக்கு உதாசீனத்தை நான் பண்ண மாட்டேன்னா, நான் ஆசீர்வதிக்கப்படவே அழைக்கப்பட்டவன். எனக்கு ஆசீர்வாதம் வேணும். நான் அவன் உதாசீனப்படுத்தினான்னு நானும் உதாசீனப்படுத்தினா எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. அதனால அறிந்ததுனால, எதை அறிந்ததுனால? நான் யார், எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை அறிந்ததுனால நான் உதாசீனப்படுத்த மாட்டேன். நீ பண்ணிக்கோ, உனக்கு தெரியல நீ அழைக்கப்பட்டது எது இது. புரியுதா புரியலையா? இதான் ஏன் டெக்னிக்கல் பாயிண்ட், இதை புரிஞ்சுக்கோ. உதாசீனத்துக்கு உதாசீனப்படுத்தாமல் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு எதுதான் ஞாபகம் வரணும்? நான் ஆசீர்வதிக்கப்பட அழைக்கப்பட்டவன் என்ற அறிந்து. எத்தனை வாட்டி சொன்னாலும் அறியலையே, எத்தனை வாட்டி சொன்னாலும் மண்டையில ஏறலையே, எத்தனை வாட்டி சொன்னாலும் ஆசீர்வாதத்தை இழந்து போறியே. ஏன்? உதாசீனப்படுத்துறதுனால. அடுத்தவன் சீன்னு சொன்னாக்கா நீ டபுள் சீ சொல்றதுனால. சீச்சி, உங்க அப்பாச்சி உங்க அம்மாச்சி, நீ அம்மா போச்சு வாச்சி, நீ மட்டும்தான் என்ன சீன்னு சொல்லுவியா? நானும் சீச்சி சீச்சின்னு சொல்றேன். நீ மட்டும்தான் என்ன டான்னு சொல்லுவியா? நானும் டா 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 டான்னு சொல்றேன். நீ மட்டும்தான் என்ன டீன்னு சொல்லுவியா? நான் டி டி டின்னு சொல்லுவேன். பதிலுக்கு பதில் செய்யாத கூட்ட கேஸ், நீனு உருப்பிட மாட்டேன். நான் சொல்ல, வேதம் சொல்லுது. நீ உருப்படணும்னா உன் பாணியில ஆசீர்வதிக்கப்படணும்னா புரியலையே உனக்கு. நீ உருப்படணும்னா நீ என்ன செய்யணும்? அவனை உன்னை அலட்சியப்படுத்த நீ அலட்சியப்படுத்தாம ஆசீர்வதிக்கணும்னு சொல்லு. இன்னைய வரைக்கும் ஏறலையே உனக்கு, இப்ப ஏறிடுச்சா? அழைக்கப்பட்டிருக்கிறேன். எதுக்கு? ஆசீர்வதிக்கப்படவே. அததான் அறியணும்ன்றாரு. அதுதான் இங்க பவுல் எழுதுறாரு. அழகா எழுது. அது யாக்கோபு எழுதுறாரு. அதுல யாக்கோபு தானே அது. 1 பேதுரு எழுதுறாரு. படிங்க. 1 பேதுரு. அதற்கு பதிலாக, நல்லா புரிஞ்சுங்க. பதிலாகன்னா என்ன அர்த்தம்? நீ உதாசீனப்படுத்துறதுக்கு, நீ உதாசீனப்படுத்தினாக்கா அதுக்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். எப்பா நேத்து உண்மையிலே என்னை பார்த்து, இல்ல அவங்கள பார்த்து நான் விஷ் பண்ணணும்னு நினைச்சேன், என்னை பார்த்து நீ விஷ் பண்ணாம தூக்கம் தான் முக்கியம்னு ஓடினவங்களெல்லாம் நான் உண்மையிலே மனசார ஆசீர்வதித்தேன். அத்தனை பேரையும் ஆண்டவரே ஆசீர்வதியும். ஏன்னா அவங்களுக்கு தூக்கம் தான் முக்கியம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கொள்றது கூட பக்கு தெரியல, ஒரு கன்றாவியும் தெரியல. நீ என்ன இயேசு ஏற்றுக்கொண்ட? ஒரு ஊழியக்காரனை மதிக்கிறது கத்துக்கிட்டியா? இதுலயே உன் லட்சணம் தெரியுது இல்ல? நீ பைபிள் எடுக்க லாக்கி இல்லைன்னு தானே தெரியுது. அப்புறம் என்னத்தை நீ அறிஞ்சு வச்சுக்கிற? நான் தான் பெரிய லெவல்ல இருக்கிறேன்னு சொல்லிக்கிற. உனக்கு நீனே சர்டிபிகேட் கொடுத்துக்காத. எனக்கு நான் கொடுக்க மாட்டேன். நான் இன்னைக்கு நான் மக்கு தான். இன்னைக்கு நான் அறிஞ்சு கொண்டு தான் இருக்கிறேன். உனக்கு நீயே நியாயம் வச்சுட்ட, நீ சுயநீதியில போறன்னு அர்த்தம். தயவு செய்து அந்த மாதிரி போய் வீணா போயிடாத. எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம்? இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். இயேசுவை போல வாழ கத்துக்கொள்ளும், இயேசுவை போல நடக்க கத்துக்கொள்ளும். அவர் உதாசீனத்துக்கு உதாசீனப்படுத்தல.
அவரை தன்னை காட்டி கொடுத்த யூதாசு என்ன சொன்னாரு? சிநேகிதனே. என்ன நான் என்ன உனக்கு எதிரியா கேக்குறேன்? சொல்லுங்க, எதிரியா நானே? உனக்காக பட்ட பிரயாசம் தனியா வந்து என்ன கேளு சொல்றேன். உனக்காக விட்ட கண்ணீர் தனியா வந்து கேளு சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கு பின்னாலையும் பெரிய கண்ணீர் இருக்கு, பெரிய பிரயாசம் இருக்கு. ஒரு ஊழியக்காரனை எதிரியா நினைக்கிற, ஒரு ஊழியக்காரன் அன்பற்ற தன்மையில போற, ஒரு விஷ் பண்றது கூட உன மனசு கிடையாது. அதனால இன்னைக்கு இயேசுவை போல நடக்க ஆரம்பிப்போம். அப்பதான் நம்ம ஒரிஜினல் கிறிஸ்தவர்கள். இல்லைன்னா நம்ம மோசேயனுடைய கிறிஸ்தவர்கள் தான். மோசேயனுடைய கிறிஸ்தவன்னு சொல்லக்கூடாது, மோசேயனுடைய ஃபாலோயர். அதுதான் சொல்றாரு. அதனால நேற்று அழகா சொன்னார், வைராக்கியம் பாராட்ட கற்றுக்கொள். எப்படி வைராக்கியம் பாராட்டணும்னு கற்றுக் கொடுக்கிறார். நில்லு, கவனி, புறப்படு, நட. புறப்படுன்னா என்ன அர்த்தம்? இயேசுவை போல நட, பவுலை போல நட. உங்க சுபாவத்தை மாத்திக்கோ, உன்னுடைய ஆக்டிவிட்டிஸை மாத்திக்கோ. நான் மாத்திக்கிட்டேன். ஒருத்தர் எனக்கு அன்பை பத்தி சொல்லி கொடுத்தாரு. ஒருத்தர் மாம்பழ அன்பு அப்படின்னு டாக்டர் ஜெய்சிங் சொல்லி கொடுத்த மெசேஜில் சொன்னதை எனக்கு ஒருத்தர் சொல்றாரு. என்னை என் ஃப்ரெண்டையும் உட்கார வச்சு ஒருத்தர் சொல்றாரு, ஒரு ஊழியக்காரர். அவரை கனமான ஊழியக்காரர் நாங்கள் நினைச்சேன். அவர் கேவலமான ஊழியக்காரன் அப்புறம் தான் நினைச்சேன். அவர் காட்டிக்கிட்டாரு, நான் கேவலமான ஊழியக்காரன் கனமான ஊழியக்காரன் இல்லைன்ட்டு அவர் நிரூபிச்சுக்கிட்டார் அவர் தன்னைத்தானே. மாம்பழ அன்பை பற்றி பேசினவராச்சுன்னு கை கொடுக்க போறேன். நான் இப்ப பெலோஷிப் விட்டு நான் வந்துட்டேன் வெளியில. நான் ஏசாமியை விட்டு வெளியில வரல, நான் விக்கிரகத்தை போய் வணங்கல, நான் திருடல, கொள்ளடிக்கல, கொலை பண்ணல, விபச்சாரம் பண்ணல. நான் இயேசுவை விட்டுட்டு எங்கேயும் போல, நான் இயேசு கிட்ட வரேன். நானு சபையை விட்டு வெளியில வந்துட்டேன். ஆனா அன்னைக்கு ஒரு பங்கன்ல பாக்குறேன், ஆண்டவர் என்ன சொல்றாரு? எதிரியே சத்துருவே நேசின்னு சொல்லி கொடுத்த ஆண்டவர், அவரை பத்தி பேசுற, மூச்சை முடிச்சிட்டு அன்பு அன்பு அன்புன்னு பேசுற. நான் உங்ககிட்ட அன்பா பேசிட்டு வாங்க பிரதர் எப்ப வந்தீங்கன்னு ஒரு இப்படி கை கொடுக்க போறேன், இப்படி போறேன். அப்படியே இருதயம் உடைஞ்சதுங்க. எனக்கெல்லாம் இருதயம் உடைஞ்சது, கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. பக்கத்துல தான் இருந்தாரு அந்த மாம்பழ அன்பை பத்தி சொல்லி கொடுத்தவர், என்னுடைய நண்பர். என்னடா இவரு தான்டா மாம்பழ அன்பை பத்தி சொல்லி கொடுத்தாரு, இப்ப நான் கை கொடுக்க போறேன், மூஞ்ச திருப்பிட்டு இப்படி உருன்னு போறாருடா, என்னடா பாவம் பண்ண. சரி, அவரு தான் இப்படி போறாருல, போகும்போது நீ சொல்லிட்டு போ அவர்கிட்ட, இவர் எனக்கு அட்வைஸ். சரிடா அப்படியே செய்யறேன்டா அப்படின்ட்டு போறதுக்கு புறப்படும் போது அவர் நின்று ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். நின்று கொஞ்சம் கொஞ்சம் வாயன் அப்படி நடிச்சு காட்டுறோம். அப்பதான் உங்களுக்கு தெரியும் நான் என்ன செஞ்சேன். இவர் தான் அந்த அன்பை பத்தி பிரகடனம் பண்ண ஒரு மகான், புண்ணியவான். இவர் தான் மூஞ்ச திருப்பிட்டு போனவர்னு வச்சுக்கோ. இப்ப நான் என்ன செஞ்சேன், போயிட்டு வரேன்னு சொல்றதுக்கு போறேன். இவரு சின்சியரா இவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். நான் இப்படி குறுக்கால போய் இப்படி பேசிட்டு இருக்காங்க. திரும்பி நல்லா இருக்கிறீங்களா, போயிட்டு வரேன், போயிட்டு வாலின்பியா அவர் மோக்கட்டிய திருப்பி என் மூஞ்ச பார்க்க வச்சு போயிட்டு வரேன்னு சிரிச்சுட்டு சொல்லிட்டு வந்தேன். அப்ப கை கொடுக்க போகல, உன் மூஞ்சி ஏன் திருப்பிட்டு போச்சு சொல்லுங்க. இதுதான் அன்பா? இதான் நீ பிரசங்கம் பண்ற பிரசங்கமா? அதுதான் சொன்ன. உதாசீனத்துக்கு நானும் உதாசீனப்படுத்திட்டு வர முடியுமா, முடியாதா? ஹலோ, இவர் மதிக்கணும்னாக்கா இவரை ஏன் நான் மதிக்கணும்ட்டு நான் மூஞ்ச காட்டிட்டு நான் பின்ன கடை காட்டிட்டு போக முடியாதா? ஆசீர்வதிக்கப்பட அழைக்கப்பட்டவன் என்று அறிந்ததுனால அவர் மோக்கட்டையை திருப்பி சொல்லிட்டு வந்தேன். இதேபோல நிறைய இடத்துல அவமானப்பட்டேன். ஒரு டெத்துல அவர் வந்து மெசேஜ் கொடுக்குறாரு. அந்த டெத்துல முக்கியமா நான் தான் எல்லாமே பங்கு ஏற்கிறேன். அடக்க ஆராதனையில நான் போயிட்டேன், நான் ஃபெலோஷிப்பை விட்டு. அதனால இவனை சேர்க்கவே கூடாதுன்னு சொல்லி அவர் பேக்க அப்படியே தூக்கிட்டு போறேன் வெயில்ல. அப்பயும் அந்த அதே பணிவிடை ஒரு சேவகனை போல செய்றேன் அப்படின்னுட்டு ஒரு ஜெபம் கொடுக்கல. கேசவன் ஒரு ஜெபம் பண்ணுங்க. தெரியும் காலையிலேருந்து இவர் தான் எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கிறாருன்னு தெரியும். அவங்க ஷிப்ல தான், ஃபெலோஷிப்ல தான் சொல்றேன், ஃபெலோஷிப் டெத்து தான் அது. ஒரு ஜெபம் பண்ணல. அந்த ஆளுக்கே அவங்க அம்மா இறந்தவருக்கு, ஐயோ அங்கிள் இவருக்கு ஒரு ஜெபத்தை கூட கொடுக்கலேன்னு அவர் பரிமாறுறாரு அவருடைய வருத்தத்தை. அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு வைராக்கியம். அந்த வைராக்கியம் நல்லதுக்கு எதுவான வைராக்கியமா,
சொல்லுங்க. இதான் மோசேயை சொல்லி கொடுத்த வைராக்கியம். அதுதான் சொல்றேன், இந்த பரிசேய பக்தி வைராக்கியம், சபை வெறி. இன்னைக்கு சபை எவனையும் பரலோகத்துக்கு கொண்டு போவாது. நல்லா சொல்றேன், கேட்டுக்கோ. எந்த சபையும் பரலோகத்துக்கு கொண்டு போவாது. எந்த சபையினுடைய கொள்கையும் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போவாது. சத்தியத்தின்படி அறிந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நீ நடக்கும்போது தான் நீ நானும் பரலோகத்துக்கு போக முடியும். நல்ல மைண்ட்ல வச்சுக்கோ.